இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக ஐநாவின் மனித உரிமை ஆணையத்தின் அறிக்கை மீதான பொது விவாதம் நடைபெற்றது. இதில் இந்திய பிரதிநிதிகள் மௌனமாக இருந்தது அதிர்ச்சி அளிப்பதாக பசுமை தாயகம் சார்பில் பங்கேற்ற அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் அவருடன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை மீதான ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு பல்வேறு நாடுகள் தங்களுடைய பார்வைகளை இது சார்ந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது சார்ந்து தன்னுடைய பார்வையை வெளிப்படுத்தாது அமைதி காத்த நாடு இந்தியா. இது தொடர்பாக நம்முடைய பேசுவதற்காக இதே கவுன்சில்ல பசுமை தாயகத்தின் சார்பாக உரையாற்றியிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நம்முடைய இணைந்திருக்கிறார். இந்தியா என்ன பார்வையை முன்வைக்க போகுது அப்படின்னு பலரும் உற்று நோக்கி இருந்த சமயத்துல இந்தியா தன்னுடைய பார்வையை இந்த ஆணையாளர் அறிக்கை சார்ந்து வெளிப்படுத்தல. இது சார்ந்து உங்களுடைய பார்வைகள்? இந்தியாவுடைய மௌனம் எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றமும் வருத்தமும் அளிக்கிறது. காரணம், இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை, மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமாக பல நாடுகள் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். ஆனால் இந்தியா மட்டும் மௌனமாக இருந்தது. இந்திய பிரதிநிதிகள் உள்ளே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். இது எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது. காரணம், தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக பன்னாட்டு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும், அது இந்தியா ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அதையும் கடந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்திய அரசு இதில் தலையிட்டு பேசியிருக்க வேண்டும். குறைந்தது நம்முடைய இந்தியாவுடைய கருத்துக்களாவது சொல்லியிருக்க வேண்டும். இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை கட்சிகளும் உணர்வுபூர்வமாக இதை ஒரே குரலில் அங்கே நீதி கிடைக்க வேண்டும் என்று எழுப்புகின்ற நேரத்திலே இந்தியாவுடைய மௌனம் எங்களுக்கு அதிர்ச்சி அளித்துக் கொண்டிருக்கிறது.